இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2-stroke மினி வீடரோட இன்ஸ்டலேஷன் வீடியோ. நம்ம கொடுத்துருக்க பாக்ஸை ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கோங்க. பிரித்த உடனே உள்ள செக்லிஸ்ட் இருக்கும். நம்ம என்னென்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே இந்த செக்லிஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பாக்ஸோட என்னென்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கோமோ அது எல்லாத்தையும் வெளில எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செக்லிஸ்ட்டோட கொடுத்ததும் பாக்ஸில் உள்ள மெட்டீரியலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது வந்து டூல் கிட்டு. ஃபஸ்ட்டு மிஷினில் டெப்த் ராடை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த காற்று பின்னை கழட்டிக்கங்க. டெப்த் ராட் மாட்டுறதுக்கு ஒரு கனெக்டர் கொடுத்துருப்போம். வீடியோவில் தெரிகிற மாதிரி காற்று பின்னை வச்சு லாக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 2 காற்று பின்னையும் நீங்கள் லாக் பண்ணணும். காற்று பின் லாக் பண்ண உடனே டெப்த் ராடை கனெக்ட் பண்ணிக்கலாம். வீடியோவில் தெரிகிற மாதிரி டெப்த் ராடை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் காற்று பின் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம டயர் மாட்டிக்கலாம். டயர் செட் ஒன்று கொடுத்துருப்போம். அதை வீடியோவில் தெரிகிற மாதிரி காற்று பின் எடுத்துகிட்டு கரெக்டாக வீடியோவில் பார்க்குற மாதிரியே நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கும் காற்று பின் கொடுத்துருப்போம். அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு டயரை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் காற்று பின் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். டயரும் டெப்த் ராடும் மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் ஹேண்டில் மாட்டிடலாம். இதுதான் ஹேண்டில். ஹேண்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டிங் ராடு கொடுத்துருப்போம். அதை வீடியோவில் தெரிகிற மாதிரி மாட்டிக்கோங்க. ஹேண்டில் ராடு வச்சதுக்கப்புறம் ஹேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் போல்ட் ஒன்று கொடுத்துருப்போம். அதை வச்சு நீங்கள் நட்டை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீடியோவில் தெரிகிற மாதிரி நட்டை கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் தெரிகிற மாதிரி ஹேண்டில் ராடை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஹேண்டில் மாட்ட போயிடலாம். இதுதான் ஹேண்டில். ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே கொடுத்துருப்போம். ஹேண்டில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு ஹேண்டில் ஸ்க்ரூ கொடுத்துருப்போம். அதை கரெக்டாக வாசரும் நட்டும் வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணுறதுக்கு டூல் கிட்டில் ஸ்பேனர் கொடுத்துருப்போம். அதை வச்சு கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹேண்டிலையும் டைட் பண்ணிக்கலாம். ஹேண்டில் மாட்டினதுக்கப்புறம் ஹேண்டில் மர்கார்டு ஒன்று கொடுத்துருப்போம். அதை ஹேண்டிலில் மாட்டணும். வீடியோவில் தெரிகிற மாதிரி இந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கோங்க. எல்லா டூல்ஸுமே நாங்கள் டூல் கிட்டில் கொடுத்துருப்போம். வீடியோவில் தெரிகிற மாதிரி மர்கார்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஹேண்டிலில் ஃபஸ்ட் இந்த மாதிரி நட்டை வச்சுக்கோங்க. ஹேண்டிலே மர்கார்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் கொடுத்துருப்போம். அதை வச்சு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். மர்கார்ட் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஹேண்டில் மர்கார்ட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் கனெக்ட் பண்ணணும். ஏர் ஃபில்டர் டியூபும் நாங்கள் கொடுத்துருப்போம். அதை வீடியோவில் தெரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்டரை ஹேண்டிலில் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் நாங்கள் ஒரு கிளாம்பு ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருப்போம். அதை வீடியோவில் தெரிகிற மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் தெரிகிற மாதிரி ஏர் ஃபில்டரை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏர் ஃபில்டர் டியூப் கொடுத்துருப்போம். அதை ஏர் ஃபில்டரையும் கீழே இன்ஜின் கிட்ட கார்பரேட்டர் கொடுத்துருப்போம். அதுலேயே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க.
வீடியோவில் தெரிகிற மாதிரி ஏர் ஃபில்டர் மாட்டிட்டீங்க அப்படின்னா இன்ஜினை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு நாங்கள் சுவிட்ச் கொடுத்துருப்போம். அந்த சுவிட்சை உங்களோட ஹேண்டில் லெஃப்ட் சைடில் மாட்டணும். வீடியோவில் தெரிகிற மாதிரி மாட்டிக்கோங்க. அதுக்கு நாங்கள் வந்து கிளாம்ப் கொடுத்து ஒரு ஸ்க்ரூ பண்ணியிருப்போம். நீங்கள் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி ஹேண்டில் வச்சு டைட் பண்ணால் மட்டும் போதும். அடுத்து அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு கீழே இன்ஜின் கிட்ட ஒரு ஒயர் கொடுத்துருப்போம். வீடியோவில் தெரிகிற மாதிரி இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்விட்சை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆக்சிலேட்டர் கொடுத்துருப்போம். அதை வீடியோவில் தெரிகிற மாதிரி கிளாம்பை லூஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கோங்க. இது எங்கே மாட்டணும்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ரைட் சைடில் மாட்டிக்கோங்க. இதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோவில் தெரிகிற மாதிரி ஆக்சிலேட்டர் கேபிளை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து சேஃப்டி மேட்டு அதை மாட்டிக்கலாம். இந்த சேஃப்டி மேட்டை வீடியோவில் தெரிகிற மாதிரி டயருக்கு பின்னாடி மாட்டிக்கோங்க. மாட்டினதுக்கப்புறம் ஸ்க்ரூ கொடுத்துருப்போம். அதையும் நீங்கள் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கோங்க. மிஷினில் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பெட்ரோல் ஊற்றிக்கலாம். இந்த பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 லிட்டரு. இப்போ நம்ம 1 லிட்டர் ஊற்றிக்கிறோம். 1 லிட்டர் ஊற்றுறோம் அப்படின்னா 40 ml ஆயில் ஊற்றணும். ஆயில் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மேக் மல்டிகிரேட் 20W40 இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணணும். இது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுங்கிறதுனால பெட்ரோலும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. பெட்ரோல் ஊற்றினதுக்கப்புறம் மூடிடுங்க. அடுத்து ஏர் ஃபில்டருக்கும் பெட்ரோலுக்கும் ஒரு ஃப்ளோ இருக்கணுங்கிறதுக்காக இந்த நிப்பில் ஒரு 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெட்ரோல் சோக்கை ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து ரீகாயில வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மணி நேரத்துக்கிட்ட ஐடியல் ரன் பண்ண வைக்கணும். கனெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஆக்சிலேட்டர் கொடுத்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம எம்டிஎம்மோட 2 ஸ்ட்ரோக் மினி வீடர். மிஷினோட இன்ஸ்டாலேஷன் பார்த்தாச்சு. இப்போ மிஷின் வச்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். மிஷினை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 மணி நேரம் ஐடியலில் ரன் பண்ணியே ஆகணும். அப்படி ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மணி நேரத்துக்கு 10லேருந்து 15 நிமிஷம் மிஷினுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். 1 லிட்டர் பெட்ரோல் கொடுக்குறீங்க அப்படின்னா 40 ml ஆயில் கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து இதுதான் ஏர் ஃபில்ட்ரு. இதை கழட்டி உள்ள பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன பண்ணணும் அப்படின்னா பெட்ரோல் இல்லை டீசல் இந்த மாதிரி எதுலையாச்சும் போட்டு க்ளீன் பண்ணணும் 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. அடுத்து கியர் ஆயில் எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 5 மணி நேரத்துக்கு நீங்கள் கியர் ஆயில் ஊற்றவே தேவையில்லை. ஏன்னா நாங்கள் மிஷின் கொடுக்கும் போதே கிரீஸ் வச்சு தான் இந்த மிஷினை கொடுப்போம். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு 5 மணி நேரத்துக்கு கியர் ஆயில் ஊற்ற வேணாம். 5 மணி நேரம் நீங்கள் மிஷினை தோட்டத்தில் ரன் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மேக் 140ங்கிற ஆயிலை 200 ml இந்த கியர் பாக்ஸில் ஊற்றணும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு 30 மணி நேரத்துக்கும் இதை க்ளீன் பண்ணி மாற்றினா மட்டும் போதும். அடுத்தது இந்த மிஷினில் வச்சு 1லேருந்து 2 அடி தோட்டத்து வரைக்கும் களை எடுத்துக்கலாம். சிறிய காய்கறி தோட்டத்துக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். களை எடுக்கும் போது கண்டிப்பாக டயரை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் களை எடுங்க. அப்போ தான் மிஷின் ஸ்மூத்தாக போகும். அடுத்தது பெட்ரோல் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த நிப்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இதை கண்டிப்பாக 10 டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரீகாயில ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஏர் ஃபில்டரில் லாக் ஆயிரும். இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்துடலாம். கண்டிப்பாக ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணியே ஆகணும். கல், ரோடு இந்த மாதிரி இடத்துல மிஷினை ஓட்டக்கூடாது. ஐடியல் ரன் பண்ணாமல் மிஷின் எடுக்கவே கூடாது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 10லேருந்து 15 நிமிஷம் கண்டிப்பாக மிஷினுக்கு ரெஸ்ட் விட்டே ஆகணும். இப்போ நீங்கள் களை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கட்டையோ கல்லோ இல்லை கம்பியோ இந்த மாதிரி எதுவும் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் களை எடுங்க. இல்லைனா பிளேடு அடிபட ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் புரியலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம்.